உங்கள் பேர் என்னது? லக்ஷ்மி. நீங்கள் எவ்வளோ நாளாக இங்கே நர்சிங் ஹோம் வச்சுருக்கீங்க? 26 வருஷமாக வச்சுருக்குறோம். 26 வருஷமாக வச்சுருக்கீங்களா? 26 வருஷமாக இங்கே தான்? இல்லை, 2 இடம் மாறிட்டோம் நாங்கள். இந்த ஹோண்டா ஷோரூம் இருக்குல்ல, அங்கே தான் முன்னாடி வச்சுருந்தோம். ஓகே. அதுக்கப்புறம் இங்கே மாற்றியாச்சு. ஓகே. இங்கே வந்து 13 வருஷம் ஆகுது. 13 வருஷம் ஆகுதா? ஸோ இப்போ இங்கே நர்சிங் ஹோம் வச்சுருக்கீங்களே, இங்கே வந்து வேஸ்ட்டெல்லாம் நீங்கள் வந்து எப்படி டிஸ்போஸ் பண்ணுவீங்க? நாங்கள் வேஸ்ட்டுன்றது வந்து இந்த கோப்பைப்பிட்டு தேங்காய் நார் இது மாதிரி மண்ணெல்லாம் எருவோடு கலந்து நாங்கள் மண் உரமாக்கிடுவோம். ரொம்ப இந்த மக்காத குப்பைன்னு வரும் பாருங்கள், அந்த இது எப்படின்னா சொல்கிறதுன்னா பேப்பரில் வருது பாருங்கள், அதெல்லாம் வந்து எடுத்து போட்டு எரிச்சிருவோம். அது வேஸ்ட்டெல்லாம் போட்டுருவோம். எடுத்து மண்புழு உரம் வெர்மி கம்போஸ்ட் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து எங்களுக்கு வருது. வெர்மி கம்போஸ்ட்டு தான் ஆர்கானிக் உரத்தில் கொடுக்கறது. அப்புறம் வந்து மாட்டு சாணம், செம்மண் இதெல்லாம் வந்து உரமாக கொடுக்குறோம். அது மட்டும்தான். அப்புறம் கெமிக்கல் எதுவும் கிடையாது, எல்லாமே ஆர்கானிக் தான். ஆர்கானிக்கில் கூட நான் விதை வந்து ஆர்கானிக் விதை கொடுக்குறோம். செடி வந்து கொஞ்சம் செடி நாங்களே உற்பத்தி பண்ணுவோம், கொஞ்சம் செடி ஆந்திரா பெங்களூர்லேருந்து இறக்குறது, அது மாதிரி போயிட்டுருக்கு. அப்புறம் மாடித்தோட்டம், எங்கள் பையன் மாடித்தோட்டம்லாம் பண்ணிகிட்ருக்குறாரு. அதனால் அதுலேயும் எல்லாமே ஆர்கானிக்கில் தான் போட்டு கொடுக்குறாங்க. மாடித்தோட்டன்றது லோ ப்ரைஸ் வந்து 3000லேருந்து அதிகபட்சம் வரைக்கும் எந்த மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறோம். அப்புறம் வீட்டுங்களில் வந்து மருந்து அடிக்கிறது, க்ளீன் பண்ணுறது, இதுக்கெல்லாம் போனால் கூட ஆள் வச்சு நாங்கள் அதெல்லாம் போட வெளி வேலையும் செய்கிறோம் எடுத்து. அந்த மாதிரி. இப்போ வந்து மக்காத குப்பைன்னு சொன்னீங்களே இங்கே, இப்போ இந்த பிளான்ட் நர்சரியில் மக்காத குப்பைனா என்ன மாதிரி குப்பை? நமக்கு இந்த செடி பெங்களூர் ஆந்திராவிலேருந்து வர்றது வந்து பிளாக் கலர் கவர், இந்த பிளாஸ்டிக் கவரில் வருது பாருங்கள், அதெல்லாம் மக்காது. அதெல்லாம் நாங்கள் உடனே எடுத்து வெளியில் போட்டுருவோம். மற்றதெல்லாம் வைக்கணும், மக்குனதெல்லாம் நாங்கள் எருவாக்கி அது செடிக்கு உரமாக கொடுத்துட்றது, அந்த மாதிரி தான். ஸோ இப்போ இங்கே இருக்கிற கம்போஸ்ட் எல்லாமே நீங்கள் ஓனாக தயாரிக்கிறீங்க? ஆமாம், அது ஒன்றா தயாரிக்கிறோம். எங்களுக்கு வெர்மி கம்போஸ்ட் வந்து நம்ம வெளியிலேருந்து கொண்டு வந்து அதை நாங்கள் பேக்கெட்டு போட்டு கொடுக்குறோம். அப்புறம் அந்த 25 கிலோ மூட்டையாகவும் கொடுப்போம், 1 கிலோ பேக்கெட்டு கொடுக்குறோம், அந்த மாதிரி கொடுத்துக்கிறோம். இப்போ வந்து ஒரு கம்போஸ்ட் செய்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு நீங்கள் சொல்ல முடியுமா? அது வந்து கம்போஸ்ட் நம்ம இப்போ பிளான்ஸ் இந்த மாதிரி வேஸ்ட் எல்லாம் போட்டு மக்க வைக்கிறது வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 3 மாதம் ஆகும். இப்போ அதை நாங்கள் மக்க வைக்கிறது வந்து மண்ணுக்குள்ளே போட்டுருவோம். ஒரு பள்ளம் தோண்டி அதுக்குள்ளே போட்டுட்டு அது மக்குனதுக்கப்புறம் அதை எடுக்கும்போது நல்லா உரமாக இருக்கும். அது உரம்னாக்கா நல்லா கருப்பாயிடும். கருப்பான பிறகு தான் அது நல்லா சத்து கிடைக்கும் செடி. வெளியிலேருந்து செடி இறக்குறோன்னா அதில் டேமேஜ் நிறையா ஆகும். லோடு ஏற்றி இறக்கும்போது அதுவே நாங்கள் கொஞ்சம் உற்பத்தி பண்ணுறதுனால நாங்கள் ரேட்டு கம்மியில் கொடுக்குறோம். ஸ்டார்டிங் 20 ரூபாயிலேருந்து ரேட்டு கம்மியில் கொடுக்குறோம். நம்மகிட்ட கொஞ்சம் கலெக்ஷன் ஓரளவுக்கு கம்மியாக இருந்தால் கூட நாங்கள் கேட்குற நேரத்துக்கு ஃபோன் நம்பர் வாங்கிப்போம். அதுக்கப்புறம் கொண்டு வந்து கொடுக்கறது அதெல்லாம் நம்ம கரெக்டாக செஞ்சுட்டுருக்குறோம். இதில் வந்து லாபன்றது கம்மியாக இருந்தால் கூட வேஸ்டேஜ் நிறைய போயிடும் எங்களுக்கு இதில். அந்த மாதிரி தான் இருந்தாலும் இது எங்களுக்கு தெரிஞ்ச தொழிலுன்றதுனால நாங்கள் விடாத செஞ்சுட்ருக்குறோம், அவ்வளோதான். இப்போ வந்து இந்தியான்னு எடுத்துக்கோங்க, நம்ம கண்ட்ரியில் அதிகபட்சமாக நம்ம எந்த இடத்த பார்த்தாலுமே குப்பை நம்ம கண்ணுக்கு தெரியுது. இதுல வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா மக்காத குப்பையும் மக்குற குப்பையும் சேர்த்து எல்லாம் ஒண்ணா சேர்த்து போடுறதுனால குப்பையும் நம்மளால தனியா எடுக்க முடியல. இப்ப வந்து இந்த மாதிரி குப்பைலாம் இருக்கு, இந்த குப்பையெல்லாம் வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து மக்குற குப்பையா வந்து இந்த மாதிரி மேன்யூர் மாதிரி கம்போஸ்ட் பண்ணி அது மாதிரி மாற்ற முடியாது. ஏன்னா இந்த பாலித்தீன் கவர் வருதுங்கள, அந்த பாலித்தீன் கவர், அந்த கவருங்கெல்லாம் இந்த ஒரு இப்போ எப்படின்னா ஒரு பிளாஸ்டிக்ன்றது வந்து அந்த பிளாஸ்டிக்கோடு சேர்த்துடணும். அந்த மாதிரிலாம் வரும்போது எல்லாம் ஒன்றா போடும்போது அந்த நேரம் பிரிச்சுலாம் எடுக்க முடியாது. ஒன்று எல்லாத்தையும் ஒன்றா வேஸ்ட்டுன்னு எடுத்து போட்டு எரிச்சிடணும், இல்லை பிரித்து போட்டு நம்ம மக்க வச்சுக்கலாம். அப்படி செஞ்சால் தான் நம்ம உரமாக்க முடியும். எல்லாம் ஒன்றா போட்டாக்க செடி வளமாக வராது அந்த அளவுக்கு. அதை வந்து போடுறவங்க குப்பையை பிரிக்கிறவங்க அவங்களே பிரித்து போட்டுருவாங்க அங்கே, அப்போ தான் சுத்தமாக இருக்கும். அதுதான் ஒன்று. இப்போ இங்கே இந்த நர்சரியில் வந்து குப்பை இருக்கிறதுக்கு வந்து எல்லா குப்பையுமே எரிச்சிருக்கீங்களா, இல்லை ஒரு சில குப்பை தான்? நம்ம எப்படின்னா இப்போ செடி வந்து உடையிறது, இந்த வேஸ்ட்டு கவரு செடி காஞ்சி போகுதுன்னா நாங்கள் அதை உடனே மண்ணை ரிமூவ் பண்ணி எடுத்து நாங்கள் மண்ணோடு சேர்த்துருவோம், உரத்தோடு சேர்த்துருவோம். அந்த கவர் மட்டும் தான் வெளியில் எடுத்து போடுவோம். அப்படி தான் வேஸ்ட்டை தான் எடுத்து போடுவோம். அது மக்கிற உரமாக இருந்தால் நாங்கள் உள்ளுக்குள்ளேயே போட்டு வச்சுக்குவோம். இது மக்கினதுக்கப்புறம் எடுத்து மண்ணோட கலந்து நம்ம சேல் பண்ண எடுத்து போட்டு வச்சுருவோம். இப்போ இந்த சுற்றுச்சூழலை வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து நீங்கள் இந்த குப்பைகளை வந்து கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு சஜஷன் வச்சுருக்கீங்களா? குப்பையை வந்து நம்ம அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்களும் குப்பையை வந்து சரி பண்ணி வச்சுக்கிட்டாதான், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து இந்த இடையில கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, பாலித்தீன் கவர் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதை வந்து கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அது வந்து எல்லாருக்குமே அது யூஸ் தான். அது இந்த குப்பை எரிக்கிறது கூட நாங்கள் யோசித்து தான் பண்ணுவோம். அதே இல்லைன்னா நாங்கள் வெளியில் போட்டுட்டோம்னா இந்த
நகராட்சியில் வந்து கொண்டு போயிடுவாங்க அதை நம்ம எரிக்கிறது கூட சுற்றுச்சூழலுக்கு வந்து இது தானே புகை வருது பாருங்கள். அதனால் நாங்கள் அதையும் இப்போ நாங்கள் குறைச்சிக்கிட்டோம். நம்ம எடுத்து வெளியில் போட்டுட்டோம்னா நகராட்சியில் வந்து கொண்டு போயிடுவாங்க, எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது மாதிரி தான் இப்போ பண்ணிட்டுருக்கோம். இப்போ வந்து நீங்கள் நர்சரி வச்சுருக்கீங்க, உங்களுக்கு வந்து விவசாயம் எப்படி பண்ணுறாங்கன்னு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? விவசாயன்றது வந்து நான் பிறந்து வளர்ந்தது விவசாயம் சிதம்பரம் பிச்சாவரம் தான். அப்படி எனக்கு சொந்த ஒரு கிராமத்தில் இருந்ததுனால எனக்கு இந்த மண்ணில் கை வைக்கிறது, இந்த வேலை செய்கிறது எல்லாமே எங்களுக்கு வந்து அது பழகிடுச்சு. அது கிராமத்தில் இருந்ததுனால. இப்போ என்னென்னா கிராமத்தில் கூட இந்த விவசாயத்தை விட்டுட்டாங்க. இப்போ சென்னையிலே சிட்டிக்குள்ளேயே வந்து இந்த மாடி தோட்டம்னு கொண்டு வந்து எல்லாருமே ஆர்கானிக்கில் வந்து காய் சாப்பிடணும், கீரை சாப்பிடணும் அப்படின்ட்டு இப்போ எல்லாருமே மாடி தோட்டம் செய்கிறாங்க. இப்போ பார்க்க போனால் கிராமத்தை விட இங்கே சிட்டியில் தான் ஆரோக்கியமான காய் எடுக்கிறாங்க. அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து இந்த கெமிக்கல் மருந்தை யூஸ் பண்ணாமல் ஆர்கானிக்கில் இந்த வெர்மி கம்போஸ்ட்டு இந்த மாதிரிலாம் போட்டாங்கன்னா, வேப்பம் புண்ணாக்கு இதெல்லாம் போட்டாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதை வந்து எல்லோரும் எடுத்து செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ கடையில் போய் ஒரு காய் வாங்குகிறோன்னா அந்த காய் வந்து விவசாயத்தில் வந்து மருந்து போட்டு 20 நாள் 25 நாளையில் ஒரு காய் கொண்டு வந்துடுவாங்க. அதுவே நம்ம வீட்டில் செடியாக வச்சு வளர்க்குறோன்னா 3 மாதம் ஆகும் அதோட காய் எடுக்கிறது. அதுக்கு தான் வந்து நம்ம ஆர்கானிக் மருந்தில் வளர்கிறதுனால அது வந்து உங்களுக்கு கம்மியாக. இப்போ நீங்கள் விவசாயம் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க. இப்போ ஒரு விவசாயத்தில் ஒரு நெல்லை வந்து போட்டு அதை வந்து அறுவடை செய்யும்போது எவ்வளோ குப்பைகள் வந்து இப்போ நெல் போடுறாங்கன்னா அதில் குப்பைகளே வேஸ்ட்டுக்கே ஒன்றும் இல்லைம்மா. எப்படின்னா நெல் நாற்று போடுறதுலேருந்து விவசாய அறுவடை வந்து கரெக்டாக 90 நாள் 100 நாளுக்குள்ளே முடிஞ்சிடும். அப்போ அதில் வந்து என்னென்னாக்கா அந்த வைக்கல் கூட மாட்டுக்கு யூஸ் ஆகும். அதுக்கு முன்னாடிலாம் கிராமத்தில் வந்து ஓலை கூரை வீட்டில் வந்து வைக்கல் போட்டாங்க. இப்போ அப்படி கிடையாது, மாட்டுக்கு யூஸ் ஆகுது. அப்படியும் ரொம்ப மக்கிடுச்சுன்னா அதை கொள்ளைங்களுக்கு விவசாயத்துக்கு யூஸ் பண்ணிப்பாங்க, கழனியில் கொண்டு போட்டு யூஸ் பண்ணிப்பாங்க. கிராமத்துலலாம் மரத்தெல்லாம் வெட்டி கொண்டு போய் உரமாக்குறாங்க, தொழு உரமாக உருவாக்குறாங்க. இப்போ அப்படிலாம் நடந்துட்டு இருக்காங்க கிராமத்தில். இப்போ வந்து விவசாயத்தில் வந்து ஏதாவது எந்த குப்பை வந்தாலும் அதை வந்து மண் உரமாக ஆக்கிடுறாங்க. இப்போ அங்கெல்லாம் வந்து கிராமத்துக்குள்ளே வந்து எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு சின்ன ஒரு வெங்காய தோலுன்னா கூட கொண்டு போய் அந்த கிராமத்தில் உள்ளவங்க அந்த குப்பையோடு சேர்த்துருவாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அங்கங்கே குப்பைக்கு காரணம் வந்து எப்படின்னா அவங்களுக்குலாம் டைம் இல்லை. எல்லா ஆஃபீஸு வேலைக்கு போகிறவங்கன்றதுனால ஒரு கவரில் போட்டு தூக்கி போட்டு போயிடுறாங்க. அது ரோட்டு ஓரமே தான் போட்டு போகிறாங்க. இந்த சுற்றுச்சூழலுக்கு காரணம் இதுவும் ஒரு காரணம் தான். அதான் இப்போ வந்து இந்த நிலைமை வந்து ஒழிஞ்சு இந்தியா வந்து சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து எல்லாருமே இந்த விஷயம் செஞ்சால் அது மக்கள் தான் கொண்டு வரணும். அது மக்கள் நினச்சாதான் செய்ய முடியும். இது வந்து எப்படின்னா கவர்மெண்ட்டும் எவ்வளவோ செஞ்சு சொல்லி பார்க்குறாங்க, அதை வந்து எடுத்துக்க மாட்டேன்றாங்க. அதுக்கு காரணம் எல்லா மக்களும் ஒத்துழைச்சி அந்தந்த குப்பைகளை தனியாக பிரிக்கணும், சுற்றுச்சூழலை சரி பண்ணணுன்னாக்கா அது மக்கள் தான். இதில் தனிப்பட்ட முறையில் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது.